உங்களுக்கு மனசாட்சியும் ஏதாவது இருக்கா லோகேஷ்? என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள்? ஆ இல்லை, என்ன தான் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்குறேன். எப்படி இருக்க? அப்புறம் ஏன்டா அப்படிலாம் பண்ற? மூடி நிறுவன லோக்கியோட டிசி ப்ரோமோ பார்த்தேன். இது டைட்டில் டீசர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ப்ரோமோவில் வேலைலாம் கிடையாது, அணியோட பிஜிஎம் மட்டும்தான். ஆனால் இப்போ நம்ம ப்ரோமோவை பற்றி பேச போகிறோம்னா கிடையாது, நம்ம லோக்கியை பற்றி பேச போகிறோம். ஆல்ரெடி அண்ணன் ஊர் ஃபுல்லாக அடி வாங்கி வச்சுருக்காரு. இதை புதுசாக படத்தை வேற எடுக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்க எல்லாருமே கைதி 2 எப்போ வரும், கைதி 2 எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், கைதி 2 வராதுடா. ஏன் கைதி 2 வராது? இல்லை எதுக்கு வராது அப்படின்னு கேட்டால் அதுக்கு நிறையா பாயிண்ட் இருக்குது. ஏன்னா கைதி 2க்கு கதை வேணும். இப்போ கார்த்தியோட நிலைமை என்ன இருக்குன்னு யோசிச்சு தான் பாருங்களேங்க. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. கொஞ்சம் வித்தியாசமாக யோசிங்க லோகேஷ். அதாவது ஃபஸ்ட்டு மாநகரம்னு ஒரு படம் செம ஹிட்டு, கைதி சூப்பர் ஹிட்டு, விக்ரம் அதுக்கு மேலே. ஆனால் இந்த கைதி படத்தில் நடித்த சின்ன பொண்ணு இப்போ பெரிய பொண்ணாக மாறிட்டு இன்னும் நீங்கள் கைதி 2 எடுக்கிறீங்க. எப்போ எடுப்பீங்க? அதுக்கப்புறமே நீங்கள் 4-5 படம் வாங்கி செருப்படிலாம் வாங்கிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டிசி படத்தை வச்சு புதைக்க போகிறாங்க. சபாஷ். ஒருத்தன் ஒரு ஊரை ஏமாத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஒரு ஊரே சேர்ந்து ஒருத்தனை ஏமாத்தினதை இப்பதான்டா பாக்குறேன். சபாஷ். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இந்த தடவை லோகேஷ்க்கு மரண அடி காத்துக்கிட்டு இருக்கு. சே மை நேம்.